அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலான்ட்டு தான் கிச்சனுக்கு போனேன். ஐயோயோயோ! இந்த மத்தியானத்தில் நின்று சமைக்கிறதுக்கே மயக்கமே வந்துடும் போல். தண்ணியில் குளிக்கிற மாதிரி வேர்வையிலே குளிச்சுட்டு தான் வெளியே வரும் போல். அந்த அளவுக்கு வெக்கையாக இருக்குது, தாங்கவே முடியல. சரி, இப்போ ரெசிபி பார்த்துடலாம். இது ரொம்ப 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 ஈஸி தான். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னா அதில் குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கும்ல, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நாலாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு தோல் சுருங்குற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், மிளகு போட்டு வறுத்து வச்சுட்டு அதிலேயே 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு போட்டு வறுத்து வச்சுக்கணும். அது கூட 2 தக்காளி சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா, நான் குழம்பு பொடி போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு, மல்லிப்பொடி போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு புளி கரைசல் விட்டுக்கோங்க. புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை போடுங்க. அவ்வளோதான், குழம்பு வற்றோன்னு எடுத்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். நான் சைட் டிஷ்க்கு வல்லார சம்பல் கீரை கடையிலோடு சாப்பிட்டேன்.